சகோதரங்களே, உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆகவே இந்த வேளையிலே எமது இந்த பொதுக்கூட்டத்திற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எமது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தோழர் அவர்களை நாங்கள் இங்கு வரவேற்றவர்களாக எங்கே உங்கள் கரகோட்டம். வணக்கம். ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் தேதி இந்த தினம் இலங்கையிலே பூரணை விடுமுறை தினம். இந்த தினத்திலே உங்களை இந்த நாளின் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன். பூரணை விடுமுறை தினம் தோறும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் தையிட்டி பகுதியில் இடம்பெற்று வருவது நீங்கள் அறிந்ததை. இந்த நாளிலும் அவ்வாறு எங்களிடம் எங்களுக்கானது என்று அந்த காணி உரிமையாளர்கள் தங்களது போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பிரதமரின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களின் போது நடைபெற்ற சர்ச்சைகள், சம்பவங்கள் மற்றும் விதிமுறை மீறல்கள் ஆகியவை பற்றி நான் செய்திகளிலே கொண்டு வந்திருந்தேன். இன்றும் அதன் தாக்கம் தொடர்கிறது. குறிப்பாக மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே ஆலய வளாகத்திலே சப்பாத்தோடு போலீசாரும் இராணுவத்தினரும் காவலில் ஈடுபட்டது, பிரதமரின் வருகைக்காக அவர்கள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டது பற்றி பல்வேறு விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்திருப்பதோடு அந்த விடயத்தை கண்டும் காணாமல் இருந்த பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும், சைவ பக்தர்களின் மனம் புண்பட்டிருக்கிறது, இதனால் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அதேவேளையிலே இப்போது அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க, வடக்கை நோக்கி நேற்று பிரதமர், இன்று அமைச்சர் விஜித ஹேரத் என்று சொல்லி தொடர்ச்சியாக அமைச்சரவை பட்டாளங்கள் வடக்கு கிழக்கு நோக்கி தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இதேவேளையிலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயம் வருகின்ற 17ஆம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க தன்னை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைத்திருப்பது பற்றி கேரியும் கிண்டலமாக நேற்றைய சொன்ன விடயம் பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் உலக சாதனை நேரத்தில் இப்படியான அழைப்பாணைகள் விடுக்கப்படுவது பற்றியும், தான் ஆனால் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அவர்கள் அளித்த விசாரணைக்கு சமூகம் அளிக்க தயார் என்று சொல்லியும் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த இடத்திலே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு சொல்வது சரியானதா, இந்த கேலி கிண்டல் சரியானதா, அதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதை பற்றியும் விரிவான செய்திகளில் பார்க்கலாம். இதேவேளை சூரிய சக்தி மின் படலங்களை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் உங்களுக்கு மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று இலங்கை மின்சார சபையிடம் இருந்து வந்திருக்கிறது. அதுபோல இன்றைய நாளில் காலையிலேயே வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று, பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுகின்றது. எனவே அந்த விசாரணை தொடர இருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளியாகும் என்று சொல்லி கருதப்படுகிறது. அதே வேளையில் இன்றைய நாளில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுகின்றன, 2 கொலை சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன. இந்த இரண்டும் வெவ்வேறானவை. அவை பற்றியும் பார்க்க போகிறோம். மீண்டும் நேற்றைய நாள் தான் சொல்லியிருந்தேன், அண்மை காலமாக இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி பார்த்தால் இப்போது இது ஆரம்பித்திருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு சுற்று வரப்போகிறதோ என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். நேற்று பிரதமர் ஹர்னி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அவர் சென்றது தேர்தல் பிரசார கூட்டங்கள், வேட்பாளர் அறிமுக நிகழ்வு. ஆனால் இது தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தேன். தேர்தல் ஆணையகம் அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கின்ற இறுக்கமான அறிவித்தல்களில் பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடாது, அவ்வாறான நிகழ்வுகளில் அவர்கள் மேடைகளிலே உரையாற்றும் போது அவர்கள் விரும்பினால் பிரசாரங்களில் கலந்து கொள்ளலாம். ஆனால் கொள்கை அடிப்படையில் இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் ஜனாதிபதி இப்படியான தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்து கொள்வதை கடந்த காலங்களில் விமர்சித்திருந்தது. அதுபோல ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூட அண்மையில் தெரிவித்திருந்தார், தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் பிரசார கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று. ஆனால் இப்பொழுது அவர் இந்த பரப்புரைகளில் கலந்து கொள்கிறார் என்பதை அவதானிக்கிறோம். அது இருக்கட்டும். ஆனால் பிரதமர், ஜனாதிபதி ஆகியோர் தங்களது கூட்டங்களில் வேட்பாளர்கள் ஒரே மேடையில் அமர்வது தடை செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அப்படி இருக்கும்போது நேற்று பிரதமர் கலந்து கொண்ட அனைத்து கூட்டங்களிலும் இந்த வேட்பாளர் அறிமுகம் இடம்பெற்றிருந்தது. அமைச்சர்கள் கலந்து கொண்டால் அது பரவாயில்லை, அவர்கள் கட்சி சார்பாக பிரசாரங்கள் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. இதுபோல ஆலய வளாகங்களில் பதாகைகள் வைப்பது மற்றும் ஆலய வளாகங்களில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது இது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்த விடயம். இப்படி இருக்கும்போது பிரதமர் ஹர்னி அமரசூரிய அவர்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு விஜயம் செய்திருந்தார். அது எந்த ஒரு அரசியல் விடயமும் நேரடியாக அற்றது. அதுபோல ஆனால் நீர்வேலியிலும் காரைநகரிலும் இடம்பெற்ற கூட்டங்கள் ஆலய வளாகத்துக்குள்ளே நடத்தப்பட்டிருந்தன. அவர் தன்னுடைய உரையிலும் இந்த ஆலய வளாகத்தை வழங்கிய ஆலய உரிமையாளர்களுக்கு, தர்மகர்த்தாக்களுக்கு நன்றிகளையும் சொல்லியிருந்தார்.
இதுதான் சட்டவிரோதமானது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். இந்த இடத்திலே அதை பற்றிய வந்த விமர்சனங்கள் மற்றும் ஒரு சில கேள்விகள், அதுபோல தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, அமைச்சர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள், அதுவும் பிரதான வேட்பாளர்கள் ஆகியோர் எழுப்பி இருக்கின்ற சில கேள்விகளையும் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு முதல் இந்த விடயத்தை அவதானிக்க வேண்டும். மாவட்டபுரத்திலே பிரதமர் ஹர்னி அமரசூரிய அவர்களது வருகையின் போது சப்பாத்தோடு படையினர் காவல் கடமையில் வளாகத்துக்குள்ளே ஈடுபட்டது, கோவில் வளாகத்துக்குள்ளே ஈடுபட்டது மிக பெரும் சர்ச்சையையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு நேற்று பிரதமரின் வருகையை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காலை வேளையிலிருந்து பக்தர்கள் மீது சோதனை கெடுபிடிகள் பல இருந்து வந்ததை பல பேர் அவதானித்திருந்தார்கள். இந்த விடயம் குறித்து கண்டனமும் வெளியிடப்பட்டிருந்தது. அதை பற்றி நேற்று விரிவாக என்னுடைய செய்திகளிலே சொல்லுகிறது. மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேக நிகழ்வு நேற்று நாளில் இடம்பெற்ற போது ஆலய வழிபாட்டுக்கு பிரதமர் வருவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாலை வேளையிலிருந்து மிக பெரும் பாதுகாப்பு கெடுபிடிகள் பக்தர்கள் மீது இருந்தன. எனவே இது பற்றி ஒரு பக்கம் அதிருப்தி வெளியிடப்பட்ட வேளையில் பின்னர் பிரதமரின் வருகை பாதுகாப்புக்காக ஆலய சூழலில் பெருமளவான போலீசார், ஆயுதப்படையினர் மற்றும் அதிரடிப்படையினர், அதுபோல பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் ஆகியோர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். ஒன்று, இவர்களில் பல பேர் சப்பாத்துக்களோடு ஆலய வளாகத்திலே உலவிக் கொண்டிருந்தது. இது உண்மையில் பக்தர்கள் மத்தியில் மிக பெரும் கோபத்தையும் அதிருப்தியும் வெளிப்படுத்தி இருந்தது. இரண்டாவது, ஆலயத்தினுள் பிரதமர் வழிபாட்டுக்காக சென்ற வேளையில் அந்த காணொலியை நான் நேற்று காண்பித்திருந்தேன். அதிலே மேலங்கிகளோடு ஆடவர்கள் கோயிலுக்குள் பிரவேசிக்க முடியாது என்பது பல்வேறு யாழ்ப்பாண ஆலயங்களில் இருக்கின்ற ஒரு விடயம். மேலங்கிகளோடு அந்த பாதுகாப்பு தரப்பினர், பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர், அதுபோல பிரதமரின் அலுவலர்கள் பல பேர் கலந்து கொண்டது. இது பற்றியும் கண்டனம் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமரோடு சென்றிருந்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் தங்களது மேற்சட்டையை கழற்றி அவர்கள் பக்திபூர்வமாக ஆலயத்துக்குள் பிரவேசித்திருந்த போதிலும் பிரதமரின் பணிக்குழாமைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு மேலங்கியோடு உள்ளே பிரவேசித்ததுதான் இந்த கண்டனத்தை வெளிப்படுத்த முக்கியமான காரணம். ஆரம்பத்திலே பக்தர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட சோதனை கெடுபிடிகளை தாண்டி இந்த விடயம், குறிப்பாக சப்பாத்து கால்களோடு ஆலய வளாகத்தினுள் படையினர் காவலில் ஈடுபட்டது மிக பெருமளவில் பக்தர்களது மனதை புண்படுத்தி இருப்பதால் சைவ மக்களிடம் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் இந்த நாளில் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றன. இது பற்றி இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அரசாங்க தரப்பிலிருந்தோ பிரதமரிடமிருந்தோ வரவில்லை என்பதோடு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், மிக நுண்ணியமான ஒரு விடயம். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, ஒவ்வொரு சமயத்தினரும் அனுஷ்டிக்கின்ற சில முக்கியமான அனுஷ்டானங்கள் இருக்கு. அதை புண்படுத்துகின்ற விதத்தில் எந்த ஒரு அரசியல்வாதியும் நடந்துவிடக்கூடாது என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். குறிப்பாக கல்வியாளர்கள், அதுபோல அரசியலில் புதிய கலாச்சார மாற்றத்தை கொண்டு வருவோர் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த தரப்பினர் இவ்வாறு ஈடுபடுவதுதான் இங்கே கண்டனத்துக்குரிய ஒன்று. இதிலே வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம் என்று எங்களுக்கு தெரியும், பிரதமருக்கும் தெரிந்திருக்கிறது. அவர் தன்னுடைய காரநகர் உரையிலே அதை பற்றி மிக தெளிவாக சொல்கின்றார். தான் இன்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்றிருந்த வேளையில் அந்த ஆலயத்தின் வரலாற்று சிறப்பை தான் உணர்ந்து கொண்டேன், தனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக தான் உணர்கிறேன் என்று சொல்லியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். எனவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துக்கு பிரதமர் வருகை தருகிறார், அது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விடயம், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அந்த நாளில் உள்ளூர் சமூகத்துக்கு மிகவும் முக்கியமானதும் பக்திபூர்வமானது நிகழ்வு அங்கே இடம்பெறுகிறது. அவ்வாறான ஒரு நாளில் பக்தர்களை சோதனைக்கு உட்படுத்துவது, பிரதமர் வருகிறார், மிக பெரும் ஒரு விஐபி என்றெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கங்களிலிருந்து தாங்கள் வேறுபட்டதாக காட்டிக்கொள்ள விரும்பியது, அவ்வாறு வேறுபட்டு நடப்போம் என்று சொல்லி உறுதியளித்திருந்தது. அப்படி இருக்கும் போது முன்னைய அரசாங்கங்களைப் போலவே பக்தர்களை சோதனைகளுக்கு உட்படுத்தியது. புனித வளாகம் ஒன்று, கோவில் வளாகம் ஒன்றிலே பாதனைகள் காலணிகளோடு படையினர் உட்படுத்தப்பட்டிருந்தது, பெருமளவில் அவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியான செயற்பாடுகள் நிச்சயமாக பக்தர்களுக்கு இடையூறாக அமையும். அதுபோல மேலங்கிகளோடு உள்ளே பணிக்குழாமை சேர்ந்தவர்கள் பயணித்தது போன்ற விடயங்கள் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியதும் திருத்தப்பட வேண்டியதும் ஆன விடயம். தேசிய மக்கள் சக்தியில் அண்மை காலமாக இணைந்து கொண்ட தமிழர்கள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், வடக்கு கிழக்கைச் சேர்ந்தவர்கள் இது பற்றிய விடயங்களை இங்கே கொண்டு செல்ல வேண்டும். இதே விடயம் வேறு சமய தலங்களில் இடம்பெற்றிருந்தால், அது அந்த மக்களை புண்படுத்தி இருந்தால் நடக்கின்ற விடயமே வேறு, மிக பெரும் கண்டனங்கள் எழுந்திருக்கும். சர்வதேச ரீதியாகவும் அந்த கண்டனங்கள் எதிரொலித்திருக்கும். இதிலே ஒரு விடயம் தெளிவு, பிரதமரின் பாதுகாப்பு முக்கியமானது, பிரதமர் ஜனாதிபதி போன்றோரின் பாதுகாப்பு முக்கியமானது, அதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனால் பக்தர்களை சிரமப்படுத்தாதவாறு, அதுபோல இப்படியான முக்கியமான நாட்களில் மக்கள் பெருமளவில் குவிந்திருப்பார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்க, பாதுகாப்பு கடுபிடிகளையாவது ஏதோ ஒரு விதத்தில் தளர்த்தி இந்த விடயங்களை கொண்டு செல்வது முக்கியமானது என்பதை இங்கே கருத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இப்படியான நாட்களில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை தானே கொண்டு வர விரும்பியிருக்கிறார்கள். எனவே இப்படியான நாட்களில் ஆலயங்கள் போன்ற இடங்களுக்கு வருகை தருவதை பிரதமர் போன்றவர்கள் தவிர்த்துக் கொள்வதும் மிக பொருத்தமான ஒன்று. இப்போது சில முக்கியமான கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பார்க்க வேண்டும். நேற்றைய நாளில் துணித்த ஒரு சில விடயங்கள் இந்த அரசியல்
மேடைகளில் தேர்தல் பிரசாரங்களில் விதிமுறைகளை மீறுவது தனியே தேசிய மக்கள் சக்தி மட்டும்தானா என்ற கேள்வி. இப்படி வரும்போதே ஒரு மிக முக்கியமான பிம்பம் அங்கே உடைந்து விடுகிறது. கடந்த கால அரசியல்வாதிகள், கடந்த கால அரசியல் கட்சிகள் ஆகியவற்றில் குறைகள் பிடித்து அவர்கள் நடந்து கொண்ட விதம் தவறு, நாங்கள் முற்றுமுழுதாக இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியினர். எனவே விதிமுறைகளை மீறுவது என்பது அவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம், கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அவர்களே விதிமுறைகளை மீறிவிட்டு நாங்கள் மற்றவர்கள் செய்யாததையா செய்தோம் என்று கேட்கும் போதே அங்கே மிக பெரும் பிம்பம், ஒரு மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை உடைந்து போகிறது என்பதை அவதானிக்க வேண்டும். இரண்டாவது விடயம், பிரதமர் ஹர்னி அமர்சூரி அப்படி என்ன புதிதாக செய்துவிட்டார் என்று கேட்கப்படுகின்ற கேள்வியும் அதை போன்று ஒன்று. அதுபோல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பொது மேடையில் வைத்து சவால் விடுகிறார். இது தங்களுடைய கட்சியின் கூட்டத்தை நிறுத்த எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் செய்த சதி, அதை மீறி நாங்கள் கூட்டத்தை நடத்தி காட்டினோம் என்று சொல்லி. இது சண்டித்தனம், நிச்சயமாக பகிரங்கமான சண்டித்தனம். கடந்த கால அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. எனக்கு வந்த கருத்தொன்று மிக முக்கியமானது ஒன்று, நாங்கள் இவ்வாறு கண்டிக்கும் போது மறைமுகமாக முன்னைய அரசாங்கங்களை பாராட்ட விடுகிறோம், ஒப்பீட்டளவில் அவர்களை உயர்த்துகிறோம் என்று. அப்படி இருக்கும் போது இதுவும் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற மிகப்பெரிய மறைமுகமான விமர்சனமாக இருக்கிறது. கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து நாங்கள் மாறுபட்டிருக்கிறோம். அந்த பச்சை நீலம் முன்னைய கூட்டணி கட்சிகள் போன்றவர்கள் அல்ல நாம். நாங்கள் வித்தியாசமானவர்கள், எந்த ஒரு ஊழலிலும் ஈடுபட மாட்டோம், மக்களை அதிருப்திக்குள்ளாக்க மாட்டோம், முற்றுமுழுதாக வேறுபட்டவர்கள், சாமானியர்கள் நாங்கள். இதனால் தான் தோழர் சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்கிறோம் என்றெல்லாம் குறிப்பிட்டவர்கள் தான் இந்த ஆட்சியினர். எனவே கடந்த கால அரசாங்கங்களை நாங்கள் பாராட்டுகின்ற விதமாக இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயே இந்த அரசாங்கம் எங்கேயோ ஒரு மிகப்பெரும் தவறு விடுகிறது என்பது அர்த்தமாகும். கடந்த கால அரசாங்கங்களோடு ஒப்பிடப்படுகின்ற அளவுக்கு இவர்கள் மீதான விமர்சனம் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் நிச்சயமாக தாங்கள் சொன்ன சொல்லை மீறிவிட்டார்கள், அதே வழியில் இவர்கள் பயணிக்கின்றார்கள் என்பது அர்த்தமாகும். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை, தையிட்டி காணி தொடக்கம் அந்த விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை, வாக்குறுதிகளை மீறி இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. இந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்படுகின்ற வேட்பாளர்கள் முன்னைய காலத்தில் தவறுகளை செய்தவர்கள், இல்லாவிட்டால் அவர்களில் நிறைய குற்றங்கள் இருக்கின்றன. இதே போல இவர்களும் முன்னைய ஆட்சியாளர்கள், முன்னைய அரசியல்வாதிகள் போல ஊழல் செய்தவர்கள் என்றெல்லாம் வரும்போது அது நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரும் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துகிற விடயமாக அமையும். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய நாளிலும் கிழக்கு மாகாணத்தின் இன்னும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய கூட்டங்களை நடத்தியிருந்தார். நேற்றைய நாளில் இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் விட்ட தவறுகளை பற்றி சொன்ன விடயம், சுட்டிக்காட்டப்பட்ட விடயம் அவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது போல தெரிகிறது. இந்த கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற கூட்டங்களின் போது பிரதி அமைச்சர், வெளிவிவகார பிரதி அமைச்சர், தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழிகளிலும் நன்றாக தேர்ச்சி பெற்ற அருண்குமார ஹேமச்சந்திர அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் அக்கறை பற்றிலே ஆற்றிய அந்த உரை, குறிப்பாக முஸ்லிம் மக்களை குறிவைத்தல்ல இந்த அரசாங்கத்தின் விசாரணைகளும் அதுபோல இந்த அரசாங்கத்தின் சட்டங்களும் இயங்குகின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்ட அந்த விடயம் பற்றி முழுமையான அந்த காணொலியை தனியாக பதிவேற்றி இருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதுவும் முழுமையான தமிழ் மொழிபெயர்ப்போடு. பிழைகள் இருக்கலாம், ஆனால் சிங்களம் தெரிந்தவர்களுக்கு அது முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். மொழிபெயர்ப்பை மட்டும் நம்பியிருப்போருக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இங்கே இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய நாளின் ஜனாதிபதியின் உரைகளையும் நான் முடிந்தால் முழுமையாக தரப்பார்க்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் அம்பாறை மாவட்டத்தில் கூட்டங்களை நடத்தியிருந்தார். இன்று கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பிலும் கந்தளாயிலும் அதற்கு பிறகு திருகோணமலை கிண்ணியா பகுதியிலும் இன்று தன்னுடைய பொது கூட்டங்களை நடத்தியிருந்தார். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொள்வது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. காரணம், அவர்களது முகமாக, வெற்றியின் முகமாக அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே அமைந்திருக்கிறார் என்பது அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். ஆகவே இந்த வேளையிலே எமது இந்த பொதுக்கூட்டத்திற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தோழர் அவர்களை நாங்கள் இங்கு வரவேற்றவர்களாக எங்கே உங்கள் கரகோற்றம், எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் எமது ஆதரவிற்கும் உள்ளான எமது அனுரகுமார் திசாநாயக்க தோழர் அவர்களே, இங்கு உங்களை நாம் இந்த மண்ணில் நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் உங்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். රටපුරා විශාල ජයග්‍රහණ ප්‍රමාණයක් අපි ලබා ගත්තා. நாடு பூராகவும் ஒரு பாரிய வெற்றியை நாங்கள் ஈட்டியிருந்தோம். ඒත් මඩකලපුවේ ටිකක් මදි වුණා. ஆனால் மட்டக்களப்பில் சற்று போதாமல் இருந்தது. මඩකලපුව විතරයි. மட்டக்களப்பு மாத்திரம்தான், නේද? அப்படித்தானே? ඒක ඇත්ත. ඒ කියන්නේ අපි ගිය සැරේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී
අපි රට පුරා ගියත් අපිට මඩකලපුවට එන්න බැරුණා සහෝදර කිව්වා වගේම. நீங்கள் கூறியது போன்று நாங்கள் கடந்த தேர்தலில் அனைத்து மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்றதால் நீங்கள் கூறியது போன்று நாங்கள் மட்டக்களப்புக்கு வர முடியாமல் இருந்தது. ඔන්න දැන් ආවා. இப்போ நான் வந்துட்டேன். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற பல்வேறு கூட்டங்களில் வெளிவிவகார அமைச்சரான விஜித ஹேரத் கலந்து கொண்டிருந்தார். இதிலே இடம்பெற்ற பல்வேறு முக்கியமான உரைகளை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தியும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இம்முறை வெற்றி பெற வேண்டியதன் அவசியத்தை பற்றி அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சகோதரங்களே, உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் தமிழில் பேச விரும்புகிறேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களை பேசுகிறேன். පහුගිය ජනාධිපතිවරණයෙන් මාලිමාව අපි ජයග්‍රහණය කරා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் திசை காட்டியை வெல்ல வைத்தீர்கள். පාර්ලිමේන්තු ඡන්දයෙන් ඊටත් වඩා ජයග්‍රහණය කරා. அதற்கு மேலும் பாராளுமன்ற தேர்தலில் எம்மை மேலும் வெற்றியடைய செய்தீர்கள். ජනාධිපතිත් අපේ, පාර්ලිමේන්තුවත් දැන් අපේ. இப்பொழுது ஜனாதிபதியும் எங்களுடையவர், பாராளுமன்றம் எங்களுடையது. குறிப்பாக இப்போது ஒரு கேள்வி வரலாம். என்ன காரணத்தால் வடக்கு கிழக்கில் அதிகமாக அமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரது பிரசன்னங்கள் இருக்கின்றன என்று ஹர்னி அமரசூரிய அவர்கள் மன்னாருக்கு விஜயம் செய்திருக்கின்றார். இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, எங்களை பொறுத்தவரையில் எங்களது அவதானம் பொதுவாக தமிழ் பிரதேசங்களில் அதிகமாக இருப்பதன் காரணமாக வடக்கு கிழக்கிலே அதிகமாக இவர்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தெற்கிலும் சிங்கள மக்கள் வாழ்கின்ற ஏனைய இடங்களிலும் கூட அதிகமான கூட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் ஒன்று, மலையக பிரதேசங்களில் மிக குறைவாகவே இப்படியான முக்கியஸ்தர்களது, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களது கூட்டங்கள் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை. அண்மையில் நரேந்திர மோடி, இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த வேளையிலும் குறிப்பாக இந்திய வம்சாவளியினர் என்று நரேந்திர மோடி அவர்களால் குறிக்கப்பட்ட மலையக தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட வேளையிலும் கூட, ஏன் வடக்கு கிழக்கின் தமிழ் பிரதிநிதிகளும் மலையகத்தின் தமிழ் பிரதிநிதிகள் யாரும் அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பப்பட்டிருக்கவில்லை என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இது இந்திய தூதரகத்தினால் அழைக்கப்படாதவர்கள் என்று சொல்லி ஒரு விடயத்தை பல பேர் கருதி இருந்தாலும், அரசாங்கம் நினைத்திருந்தால், ஜனாதிபதி அனுரகுமார் நினைத்திருந்தால் நிச்சயமாக இவர்களையும் அனுப்பி அவர்களோடு, பிரதமரோடு உரையாட வைத்திருக்கலாம் என்பதுதான் பொதுவாக சொல்லப்பட்டு வருகின்ற விடயம். இரண்டாவது காரணத்தை சொல்கிறேன். இரண்டாவது காரணம், இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆதரவு மட்டம் வீழ்ச்சி அடைந்து வருவதை இப்பொழுது பார்க்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பங்களிப்பை பெருமளவில் செய்யவில்லை. நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் அவர்களால் பெரிதாக இந்த அரசாங்கத்துக்கோ இல்லாவிட்டால் மக்களுக்கோ எந்த விதமான நன்மைகளும் கிட்டவில்லை என்று சொல்லப்படுகின்ற வேளையில் அந்த ஆதரவு மட்டத்தை சரிப்படுத்தி வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகள் சிலவற்றை வெல்ல வேண்டும் என்று இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இந்த அரசாங்கம் யாரும் எதிர்பாராத வெற்றியை ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பெற்றுக்கொண்டது. ஜனாதிபதி தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமான ஆதரவை கிட்டியிருந்தது அனைவருக்கும் தெரியும். 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டது என்பது லேசப்பட்ட விடயம் கிடையாது. அதிலும் வடக்கு கிழக்கில் மிக பாரிய வெற்றிகளை, குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வரும்போது அதெல்லாம் பெரிய வெற்றி. எனவே அதை தக்க வைத்துக் கொள்ள உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றிகளை பெற வேண்டியது அவசியமாகும். அண்மை காலமாக எழுந்திருக்கிற விமர்சனங்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் ஆகியோர் இந்த அரசாங்கத்தின் மீது அண்மை கால சம்பவங்கள் தொடர்பாக எழுப்பி வருகின்ற விமர்சனங்களை சரி செய்து கொள்ளவும் இப்படியான விஜயங்கள், விமர்சனங்களை கேட்டுக்கொண்டதாகின அவசியமாகின்றன. அதற்கு ஜனாதிபதி அவரது தலைமையில் அமைச்சர்கள், பிரதமர் ஆகியோரும் இதிலே கலந்து கொள்வது அவசியப்படுகிறது. இது ஒரு நல்ல விடயம். தங்களை இந்த அரசாங்கம் திருத்திக் கொண்டு சுய விமர்சனம் செய்து கொள்வதாக இருந்தால் அது பாராட்டப்படக்கூடிய ஒன்று. இப்படி இருக்கும்போதுதான் தையிட்டி விகாரை போராட்டம் இன்றைய நாளில் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்கம் தங்களுக்கான நீதியை மறுத்திருக்கிறது என்பதுதான் இன்றைய நாளில் இந்த காணி உரிமையாளர்களும் அரசியல் பிரமுகர்களும் தையிட்டி விகாரைக்கு முன்னால், சட்டவிரோத விகாரைக்கு முன்னால் நடத்திய போராட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்த விடயம். பூரண விடுமுறை தினங்களின் போது தென்பகுதியிலிருந்து பல்வேறு பக்தர்கள், அதுபோல சமய குருமார் ஆகியோர் இந்த விகாரைக்கு வருவது வழக்கம். அவர்கள் வழிபாட்டு ஆராதனைகளுக்கு வரும்போது நிச்சயமாக அதற்கு எதிராக இந்த விழிப்புணர்வு போராட்டம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் தையிட்டி சட்டவிரோத விகாரையினை அகற்றக் கோரி இந்த போராட்டத்தை காணி உரிமையாளர்கள் மீளவும் நடத்தியிருந்தார்கள். இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தங்களுக்கான நீதியை வழங்க மறுத்து வருவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். இந்த விகாரையினை அகற்றி தமது காணிகளை விடுவிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்றும், தங்களது போராட்டம் பல
வருடங்களாக நடைபெற்று வந்த போதிலும், குறிப்பாக தீவிரப்படுத்தப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட போராட்டமாக கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற போதிலும் தங்களுக்கான தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு அவர்கள் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து செல்லும் என்று அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிடம் இந்த போராட்டங்களில் இன்றைய நாளில் ஈடுபட்டிருந்தார்கள். நாங்கள் இதண்ட மாட்டோம், இதண்டா ஃபைன் நட மாட்டோம், எங்கள்கிட்ட இதெல்லாம் இதண்ட அதுக்கு மேலே கிடக்குது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். 2006ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்படுவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டது. இன்றைய நாளில் அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கையெழுத்தோடு தான் வழங்கப்படும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அண்மையில் ருஷ்டியின் கைதும் அவ்வாறு தான் இடம்பெற்று அதற்கு பிறகு அவரது தடுத்து வைப்பு விடயமும் 90 நாட்கள் கையெழுத்திடப்பட்ட DO என்று அழைக்கப்படுகின்ற டிடென்ஷன் ஆர்டர் மூலமாக இது வழங்கப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறார். அண்மையில் நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவர் மீது ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தாக்குதல் சம்பவமாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக பல பேரும் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி, நேற்றைய நாளிலும் இது பற்றி விளக்கம் படுத்துகிறேன். அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்ற அடிப்படையில் இப்பொழுது சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை மட்டும் ஒரு சிலர் வரவேற்கிறார்களே என்று. பயங்கரவாத தடை சட்டம் யார் மீதும் பயன்படுத்தப்படக்கூடாது. அது சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்படுகின்ற பிள்ளையானாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பாதாள உலக குழுவினர் யாராவது செயற்பட்டால் அவர்களாக இருக்கலாம். அவர்களெல்லாம் தண்டிப்பதற்கு வேறு வேறு சட்டங்கள் இருக்கின்றன. இதற்கு பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒன்று தேவையே இல்லை. இது உண்மையில் சாமானிய மக்கள் மீதும் பாய்கிறது, சந்தேக நபர்கள் மீதும் பாய்கிறது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அவர் மீது இப்போது அவர் சந்தேக நபர், அவ்வளவுதான், குற்றவாளி அல்ல. மிக தெளிவாக சொல்லக்கூடிய விடயம். நாங்கள் பல பேர் குற்றம் சுமத்துகிறோம், எங்களது சந்தேகம் பல விடயங்களில் இருக்கிறது. ஆனால் இன்னமும் நீதிமன்றத்தினால் அவர் தண்டிக்கப்படும் வரை அவர் நிச்சயமாக சந்தேக நபர் தான். எனவே சந்தேக நபர்களை இந்த சட்டத்தின் கீழே கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்ற அடிப்படையில் இவரும் வேறு எவரும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படக்கூடாது. பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதே பொதுவான சமதர்மமான நீதியான நிலைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவரை லஞ்ச ஒழிப்பு விசாரணை குழு அழைத்திருக்கிறது. வருகின்ற 17ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் செல்லும் போது ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைக்கு செல்கிறார். இது பற்றி அவர் நேற்றைய நாளில் கிண்டல் அடித்திருந்தார். உலக சாதனை அழைப்புகள் விடுக்கப்படுகின்றன, அவ்வளவு துரிதமாக இந்த அழைப்புகள் விடுக்கப்பட்டு விசாரணைகள் நடக்கின்றன. ரணில் விக்ரமசிங்க இதை சொல்ல சரியானவரா, தகுதியானவரா, இந்த கேள்வி எடுக்கிறது இல்லையா எங்களுக்கு? ரணில் விக்ரமசிங்க மீது நிரூபிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருந்து இருக்கிறதா விசாரணைகளுக்கு பிறகுதான் தெரியும். அவரும் ஒரு சந்தேக நபராகத்தான் இங்கே கருதப்படக்கூடிய ஒருவர். ஆனால் இந்த பிணைமுறை குற்றச்சாட்டு, அதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அவருக்கு தகவல் அறிந்தும் அவர் அதை தடுக்க தவறியிருந்தார் என்று. ஆனால் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த வேளையில் அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் தப்பித்துக் கொண்டார், இல்லாவிட்டால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த இடங்களில் நாங்கள் பிணைமுறை குற்றச்சாட்டாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இவரது காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகளாக இருக்கலாம். கடந்த காலங்களில் ராஜபக்சக்களின் ஆதரவோடு ஆட்சியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவரின் கீழே இடம்பெற்ற முறைகேடுகள் ஆகியவற்றை, அவரின் கீழே ஆட்சி நடைபெற்ற வேளையில் அவரின் கீழே பணியாற்றியவர்கள் செய்த முறைகேடுகளை தடுக்க தவறிவிட்டார், இல்லாவிட்டால் மறைமுகமான அனுமதி வழங்கியிருந்தார், கண்டும் காணாமல் இருந்தார் என்ற அடிப்படையில் அவரும் இங்கே குற்றவாளிதான். எனவே இவர் இதை இப்பொழுது நியாயமாக நடக்கின்ற சில விசாரணைகள், இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக எடுக்கின்ற சில முனைப்புகள் ஆகியவற்றை கிண்டல் அடிக்கக்கூடாது. அது உண்மையில் நிச்சயமாக மக்களால் வெறுக்கப்படும் என்ற விடயத்தை இங்கே வலியுறுத்தி காட்ட வேண்டும். ஸ்ரீலங்கா போலீஸ் தனியே சிங்களத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறது. தமிழ் மொழியில் தொலைபேசி அழைப்புகளை கூட அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் இல்லை. அதுபோல தடக்கொலை என்று சொல்லப்படுகின்ற அபராதம் எழுதப்படும் போது தமிழ் பிரதேசங்களிலும் சிங்கள மொழியிலே தான் எழுதப்படுகின்றன. குறைந்தபட்சம் ஆங்கிலம் கூட பயன்படுத்தப்படுவதில்லை. அவர்களது உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்திலும் தனியே சிங்கள மயம் தான் தெரிகிறது, இல்லாவிட்டால் 1-2 பதிவுகள் ஆங்கிலத்தில் வருகின்றன. தமிழ் மருந்துக்கு கூட இல்லை என்று சொல்லப்பட்ட வேளையில் இப்பொழுது ஸ்ரீலங்கா போலீசிடமிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது. தமிழ் மொழியில் முறைப்பாடுகளை வழங்குவதற்கு ஒரு தனியான இலக்கத்தை வழங்கியிருக்கிறார்கள். 107
107 என்ற அவசர போலீஸ் தொலைபேசி இலக்கத்துக்கு தமிழ் மொழியில் தொடர்பு கொள்ள முடியும் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணித்தியாலங்களும் இயங்கும் என்பதும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற முக்கியமான விடயமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மக்கள் தங்கள் தாய்மொழியில் இலகுவாக தங்களது முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் என்று சொல்லி நாங்கள் கருதப்படக்கூடிய ஒன்று. இது தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்க வேண்டும். சில அவசர தொலைபேசி இலக்கங்கள் இல்லாவிட்டால் சில முக்கியமான தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் அழைக்கும் போது அது தமிழ் மொழியும் மட்டுமல்ல, வேறு எந்த மொழியில் அழைத்தாலும் நிச்சயமாக அவர்களது பதில் வராது. தொலைபேசியை ஆன்சர் பண்ணுவதற்கு ஒருவர் இருக்க மாட்டார்கள். அப்படியான நிலை ஒன்று இந்த ஸ்ரீலங்கா போலீஸின் 107க்கு வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். இது பற்றிய பதிவு தமிழிலேயே ஸ்ரீலங்கா போலீஸின் ஃபேஸ்புக் தளத்திலே காணொலியாக பதியப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். நல்லது, நல்ல முன்னேற்றம். இதற்கு பாராட்டுகளை நிச்சயமாக சொல்லிக்கொள்ளலாம். இதுவேளை இலங்கை மின்சார சபையிடமிருந்து நீங்கள் சூரிய மின்சக்தி படலங்களை பயன்படுத்துவதாக இருந்தால், அதாவது சோலார் பேனல்ஸை நீங்கள் பயன்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலோடு சேர்த்து மின்சார பாவனையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் இங்கே வந்திருக்கிறது. வருகின்ற 21ஆம் தேதி வரை, அதாவது இன்று முதல் வருகின்ற 21ஆம் தேதி வரை உங்கள் வீட்டு கூரைகள் இல்லாவிட்டால் உங்கள் நிறுவன கூரைகள், உங்கள் கட்டடங்களில் உள்ள கூரைகளில் பொருத்தப்பட்ட சூரிய சக்தி படலங்களை பகல் நேரங்களில் மாலை 3 மணி வரை அணைக்குமாறு, அதாவது ஆஃப் செய்து வைக்குமாறு இலங்கை மின்சார சபை அறிவுறுத்தி இருக்கிறது. நீண்ட விடுமுறை காலம் வருகிறது. எனவே இந்த புது வருட விடுமுறை காலத்திலே தேவையில், இந்த தேசிய மின்சார தேவையில் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதிக சூரிய மின் உற்பத்தி காரணமாக தேசிய மின்சார கட்டமைப்பில் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. அதேவேளையிலே இந்த மிக குறைவான மின் தேவை தேசிய மின்சார கட்டமைப்பில் இருப்பதன் காரணமாக சில வேளைகளில் மின்சார இடையூறுகள் இடம்பெறக்கூடும். எனவே அந்த மின்சார தடைகள் மற்றும் மின்சார இடையூறுகள் காரணமாக இப்படியான நடவடிக்கைகளை தாங்கள் அவசரமாக எடுக்க வேண்டியிருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து விசேட அறிவித்தலும் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவித்தலில் நீண்ட விடுமுறை காலத்தில் தேசிய மின்சார தேவை மிக குறைந்த அளவுக்கு சரிந்திருக்கிறது. அதுபோல அதிக வெப்பநிலை காரணமாக சூரிய மின் உற்பத்தி அதிகரிப்பு, அதே நேரத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்களிப்பால் தேசிய மின் கட்டமைப்பில் அசாதாரண அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக மின் கட்டமைப்பில் உள்ள ஸ்திரத்தன்மை குலைந்துள்ளது. இது திடீர் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதனால் ஏற்படுகின்ற சிறிய ஏற்ற இறக்கம் கூட நாடளாவிய ரீதியில் அல்லது பகுதி அளவில் மின்தடை ஏற்படுத்தக்கூடும். இதனால் தேசிய மின் கட்டமைப்பின் நிலைத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை இலங்கை மின்சார சபை எதிர்பார்த்துள்ளது என அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று இதேபோல உலகளாவிய ரீதியில் வாட்ஸ்அப் பாவனையாளர்கள் பலர் சிக்கல் சிரமங்களை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சிலர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உலகம் முழுவதும் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது. ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் இதை ஒரு சில நிமிடங்களில் சரி செய்து கொண்டதாக அறிவித்திருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் சரி செய்ய முடியாத மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இந்த கொலை சம்பவங்கள். இனம் தெரியாதோரின் கொலை, அதுவும் துப்பாக்கி பயன்படுத்தப்படுவது, வெட்டி கொத்தி கொலை செய்யப்படுவது போன்ற விடயங்கள். இதனால் நொச்சியாகம பகுதியில் தந்தையும் மகனும் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் கூறிய ஆயுதங்கள் தான். இதற்கு பழிவாங்கல் நடவடிக்கை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. போலீசார் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக இந்த நாளில் மோப்பம் பிடிக்கும் நாய்கள் மூலமாக சந்தேக நபர் ஒருவரது வீட்டுக்கு இந்த நாய்கள் அவர்களை அழைத்துச் சென்றதாகவும், இதன் அடிப்படையில் இப்போது 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதேவேளை ஹாலியல பகுதியில் 2 இளைஞர்களின் சடலங்கள் இந்த நாளில் கண்டெடுக்கப்பட்ட துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இந்த 2 இளைஞர்களும் பதுளை ஹாலியல நகரத்தின் வெவ்வேறு இடங்களில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதிலே ஒருவர் முச்சக்கர வண்டி தரிப்பிடத்துக்கு அருகே உள்ள கால்வாயிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு இளைஞர் ரயில் நிலையத்துக்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ள விகாரை கரையில் வைத்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இனம் தெரியாத நபர்கள் இந்த 2 பேரையும் ஒரே இடத்திலோ வெவ்வேறு இடங்களிலோ கொன்று அவர்களை தனித்தனியாக போட்டிருப்பதாகவும் 2 பேரது மரணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் சம்பவித்திருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள். விசாரணைகளில் இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். இதேவேளையில் 2 துயரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 2ம் யாழ்ப்பாண பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள். இந்த 2 சம்பவங்களும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று நேற்று மாலை வேளையில் இடம்பெற்றது. டிப்பர் வாகனத்தில் அகப்பட்டு கொண்டு ஒரு மூதாட்டி ஒருவர் நசுங்கி இறந்த மிக துயரமான சம்பவம். இது டிப்பர் வாகன சாரதி அந்த வாகனத்தை கடந்து நடந்து சென்ற அந்த மூதாட்டியை கவனிக்காமல் தடுத்து நின்ற டிப்பரை எடுக்கும் போது நடந்த விபத்து. இன்னும் ஒன்று உளவு எதிர்த்திலே சிக்கி ஒரு முதியவர் பலியான துயரமான சம்பவம். மனிதர்களது கவலையினம் காரணமாக இப்படியான விபத்துகள் ஏற்படுகின்றன. தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடியுமானவரை அவதானித்து உங்கள் வாகனங்களை செலுத்துங்கள். தரித்து நிற்கின்ற வாகனங்கள் எடுக்கும் போது மிகுந்த அவதானமாக இருங்கள். இப்போது நான் சொல்ல போகிற இன்னும் ஒரு துயரமான, கண்டிக்கப்பட வேண்டிய, கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் பற்றி நாங்கள் அத்தனை பேரும் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். வடக்கு மாகாணத்தில் அண்மை காலமாக ஒழுக்கம் சீர்குலைந்து போயிருக்கிறது. பல்வேறு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்ற வருத்தம் பல பேருக்கு இருக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள், பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் பல உறவுகளால், தெரிந்தவர்களால், ஏன் பொது இடங்களில் வைத்து அவர்களோடு பழகுபவர்களால் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது.
அண்மை காலமாக ஒரு சில சம்பவங்கள் இப்படி பாடசாலைகளில் இடம்பெற்று வந்ததை பற்றி பார்க்கிறோம். கிளிநொச்சியில் ஒரு பாடசாலையில் 16 சிறுவர்கள் ஓரின சேர்க்கை ஆர்வம் கொண்ட ஒரு ஆசிரியர் ஒருவரால் தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக வெளியாகி இருக்கிறது. ஆரம்பத்திலே இந்த சம்பவம் பற்றி பல்வேறு முறைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் யாரும் இது பற்றி கண்டுகொள்ளவில்லை என்று அங்கே உள்ள பெற்றோர் மற்றும் அந்த மாணவர்களை சார்ந்தோர் ஆகியோர் இப்பொழுது கடும் கோபத்திலே இருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஆராயப்பட்ட வேளையில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. ஒன்று, இப்போது போலீசாரிடம் இந்த முறைப்பாடுகள் கடந்த வாரங்களிலேயே தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாடசாலையிலே உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்கின்ற சிற்றூழியரான ஒருவரை கைது செய்யாமல் அவர் மீதான நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்த முறைப்பாடுகளை செய்த 16 சிறுவர்களையும் குற்றவாளிகள் போல நடத்துவதாக முறையிடப்பட்டுகிறது. இது குறித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் இப்பொழுது முறையிட்ட பிறகு அவர்கள் இந்த நடவடிக்கையை தங்கள் கரங்களில் எடுத்து போலீசாரிடம் விசாரித்த வேளையில் போலீஸ் அதிகாரி இந்த நடவடிக்கைகள் குறித்து தாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அந்த நாளில் யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் டி கனகராஜிடம் அந்த வெளிநாட்டு பயிற்றுனர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற உறுதிமொழியை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட வெளிநாட்டு பயிற்றுனர் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது பற்றி முறைப்பாடுகள் முன்பு போலீசாரிடம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தன. இந்த சிறுவர்கள் அத்தனை பேரும் 10 தொடக்கம் 13 வயதுக்குட்பட்டவர்கள். அவர்களது நடத்தைகளிலே பல்வேறு மாற்றங்கள், அதுபோல அவர்கள் அண்மை காலமாக கல்வியிலேயே திடீர் பின்னடைவு அவதானிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை பற்றி விசாரித்த வேளையில் குடும்ப அங்கத்தவர்களாலும் பாடசாலை ஆசிரியர்கள் ஒரு சிலராலும் இந்த போலீசாரில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் போலீசார் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்ற வேளையில் போலீசார் சிறுவர்களை மாலை 4 மணி வரை வகுப்பறை ஒன்றில் அடைத்து வைத்ததாகவும் அவர்களை போலீஸ் வாகனத்திலே போலீஸ் நிலையம் வரை கொண்டு செல்ல முற்பட்ட போது சிறுவர்கள் பயத்தில் அழுததாகவும் கண்டவர்கள் தெரிவிக்கின்றார்கள். உண்மையில் சிறுவர்களை இப்படியாக விசாரிக்க முடியாது, போலீஸ் வாகனங்களில் ஏற்ற முடியாது. அது உண்மையில் சிறுவர்களது உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு என்பதை அந்த போலீசார்கள் அறிந்திருக்கவில்லை போலும். மாலை 4 மணி வரை அந்த நாளில் அந்த சிறுவர்கள் இவ்வாறு உணவில்லாமல் தொடர்ச்சியாக பாடசாலையில் அடைத்து வைக்கப்பட்டது அவர்களது மனநிலையில் மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடும். பெற்றோர் இதன் காரணமாக கோபப்பட்டு போலீசாரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோல இந்த போலீசாரின் நடவடிக்கைகள் தங்களுக்கு சந்தேகத்தை தருவதாக பெற்றார் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். சிறுவர்கள் மீது அழுத்தம் கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது பயத்தை வேண்டுமென்றே போலீசார் ஏற்படுத்துகிற வேளையில் தாங்களாக இந்த வழக்கு விசாரணைகளிலிருந்து பெற்றோரும் குறிப்பிட்ட மாணவர்களும் விலகிக் கொள்வார்கள் என்பதே போலீசாரின் நடவடிக்கை நோக்கமாக இருக்குமோ என்று பெற்றோர் சந்தேகப்படுகிறார்கள். எனவே இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த நடவடிக்கையை தாங்கள் பொறுப்பெடுத்து உரியவர் அந்த குற்றவாளி என்று கருதப்படுகின்ற சந்தேக நபர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தங்களால் வலியுறுத்தப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பற்றி அரசியல்வாதிகள் மக்கள் பிரதிநிதிகளும் தங்களது குரலை எழுப்ப வேண்டும் என்று பெற்றோர் மற்றும் அந்த மாணவர்கள் சார்ந்த நலன் விரும்பிகள் தங்களுடைய ஆவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இது பற்றி உரியவர்கள் கவனிப்பார்களா என்பதை நாங்களிடம் தொடர்ந்து அவதானித்திருப்போம். இப்படியான விடயங்கள் செய்திகளாக நாங்கள் சில வழிகளில் கடந்து சென்று விடுகிறோம். அதை பற்றி ஃபாலோ அப் வந்து இருப்பதில்லை. இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து அவதானிப்போம். இன்றைய நாளின் செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள், உரையாடல்கள் இருந்தால் அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம். மீண்டும் சந்திப்போம். மண்